அவங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் கொடுக்க போறேன். லாஸ்ட் வீடியோல நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் ஜிஎஸ்டி ஸ்லாப் எல்லாம் குறைக்கிறதுக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. இன்னைக்கு இன்டர்நெட்டே கொண்டாடுற விஷயம் என்னன்னா, அந்த ஸ்லாப்ஸ் எல்லாம் குறைச்சிட்டாங்க, செஸ்ஸையும் தூக்கிட்டாங்க. நிர்மலா சீதாராமன் அம்மா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுல இருந்து நம்மளுக்கு தெரியுது 28% to 12% ஜிஎஸ்டியை கம்ப்ளீட்டா தூக்கிட்டாங்க. இன்று முதல் ஹாப்பி. அது எல்லாம் தூக்கியிருக்காங்க. ட்ரக் ஓனர்ஸ் எப்படி இதனால பெனிஃபிஷியல் ஆகலான்னு இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், முன்னாடி டாக்ஸ் எவ்வளவு இருந்துச்சு அதை கம்பேர் பண்ணி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ சிம்பிளிஃபை பண்ணி ஜிஎஸ்டியை வெறும் 18% and 5%ன்னு வச்சிருக்காங்க. ட்ரக் ஓனர்ஸ்க்கு முன்னாடி ட்ரக் வாங்கும் போதே 28% ஜிஎஸ்டி, பட் செஸ் கிடையாது. பட் இப்போ அதை 18% ஜிஎஸ்டி கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதனால லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்ல நிறைய கட் டவுன்ஸ் வரலாம், ப்ராஃபிட்டும் அதிகமா இருக்கலாம், ட்ரிப்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும். அதை பத்தி டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ட்ரக்ஸ் சீப்பரா இருக்கும் வாங்குறதுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ட்ரக்ஸ் வாங்கும்போது நீங்க 28% ஜிஎஸ்டி கொடுத்த இடத்துல இப்போ நீங்க 18% கொடுக்கீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்க ட்ரக் ரேட் 30 lakhsனா நீங்க இப்போ 3 to 5 lakhs வரைக்கும் கம்மியா பே பண்ணுவீங்க. இப்போ அதுவே ஒரு ஃப்ளீட் ஓனர் 10 ட்ரக் வாங்குறாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் ரொம்ப பெரிய சேவிங்கா இருக்கும். அதோட அவங்களுக்கு எவ்ரி ட்ரக் மேல ஃப்ளீட்டை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ செகண்ட் டயர் அண்ட் ஆப்ரேட்டிங் காஸ்ட். இது வாங்குற காசு இல்ல, டெய்லி ரன்னிங்கும் டயரோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே சீப்பராகும். ஏன்னா டயர் தான் பெரிய எக்ஸ்பென்சஸ். இப்போ அதை 5% கேட்டகரியில கொண்டு வந்திருக்காங்க. டயர், ஸ்பேர்ஸ், லூப்ரிகன்ஸ், கன்சியூமபிள்ஸ்ல 18%ல இருந்து 5%க்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ட்ரக்கோட மெயின்டெனன்ஸும் டயர் காஸ்ட்டும் பார்க்கலாம். இப்போ டயர் தான் 6 டயர் மாட்டினீங்கன்னா, பழைய ப்ரைஸ் டயர் ஜிஎஸ்டிக்கு மாத்துறதுக்கு முன்னாடி 25,000 வந்துச்சு. ஸோ நீங்கள் டோட்டல் 6 டயருக்கு மட்டுமே 1,50,000 ரூபா செலவு பண்ணுறீங்க. அதில் 18% ஜிஎஸ்டினா 1,77,000 ரூபா செலவு பண்ணீங்க. ஆனால் இப்போ 5% ஜிஎஸ்டிக்கு கொண்டு வந்த விட்டு நீங்கள் 1,57,000 ரூபா செலவு பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் பர் டயர் சேஞ்ச் சைக்கிள்கே நீங்கள் 19,500 ரூபா வரைக்கும் சேவ் பண்ண முடியும். ட்ரக்கை யூஸ்வலி நம்ம புது டயர் 80,000லேருந்து 1,00,000 கிலோமீட்டருக்குள்ள போயிட்டு வந்துருச்சுன்னா நம்ம அதை மாற்றுவோம். ஸோ இந்த சேவிங் உங்களுக்கு ரிப்பீட்டிவாக இருக்கும். ஆனுவல் மெயின்டெனன்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், லூப்ரிகன்ஸ், சர்வீஸ்ல கூட ஆவரேஜ் மெயின்டெனன்ஸ் பில் ஒரு ட்ரக்குக்கு 2 லட்சம் ரூபா வரைக்கும் வரும் வருஷத்துக்கு. அதுலயும் நீங்க 18% ஜிஎஸ்டி கொடுத்தீங்கன்னா 2,36,000 ரூபா வரைக்கும் நீங்க செலவு பண்ணுவீங்க. இப்ப 5% மாத்தின விட்டு 2,10,000 ரூபா நீங்க பே பண்ணுவீங்க. ஸோ இதுல நீங்க 26,000 ரூபா வரைக்கும் சேவ் பண்றீங்க. இப்ப டோட்டல் சேவிங் ஒரு வண்டிக்கு டயர் ஒரு 19,500 ரூபா, மெயின்டெனன்ஸ் ஒரு 26,000 ரூபா எடுத்தா கூட நீங்க வருஷத்துக்கு 45,500 ரூபா வரைக்கும் இனிமேல சேவ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஸ்மால் ட்ரக் ஓனராக இருக்கீங்க, இல்லை 10 ட்ரக்ஸ் வச்சுருக்கீங்கனாலும் 4,5 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு எல்லா வருஷமும் சேவ் பண்ணுவீங்க வெறும் டயர் அண்ட் மெயின்டெனன்ஸில். தேர்ட் மோர் ட்ரிப்ஸ் அப்படின்னா மோர் பிஸ்னஸ். டெய்லி தேவையான பொருட்கள், வண்டி, கார்ஸு எல்லாமே சீப்பான ரேட்டுக்கு வரப்போகுது. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் டைமில் அதோட மூவ்மெண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ட்ரக்ஸும் அதிகமாக தேவைப்படும், ட்ரிப்ஸும் அதிகமாக நடக்கும். நெக்ஸ்ட் 2 to 3 monthsல 2 வீலர்ஸ், டயர்ஸ், கார்ஸ்ன்னு எல்லாமே அதிக மூவ்மெண்ட்ல போவோம். ஸோ இது ஒரு டைரக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணும். நீங்கள் சிங்கிள் ட்ரக் ஓனராக இருந்தாலும் இல்லைனா நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டராக இருந்தால் கூட உங்களுக்கு ஷிப்மெண்ட்டுக்காக மூவ்மெண்ட் எப்போவுமே இருக்கும். நீங்கள் இதில் ஸ்ட்ராங்கரான உங்கள் மார்ஜின்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு காம்படிட்டிவாக பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதனால தான் ஓனர்ஷிப்பும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கூட குறையும். உங்களுக்கு ட்ரக்கோட ஃப்ரைட் ரேட்ஸ் கூடனா கூட உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இம்பாக்ட் ஆன் ஆட்டோமொபைல்ஸ், 2 வீலர்ஸ் அண்ட் டிராக்டர்ஸில் பார்க்கலாம். ஏன்னா டிராக்டர் 5%க்கு கொண்டு வந்திருக்காங்க. இதனால ஃபார்மர்ஸ் வாங்குறதும் அதிகமாக இருக்கும், அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதும் அதிகமாக இருக்கும், அதை கொண்டு போய் சேர்க்குற ட்ரக்ஸோட தேவைகளும் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க டிராக்டர்ஸ் ரேட்டை மட்டும் குறைச்சி அந்த ஹோல் சப்ளை செயினுக்கே ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாக்கியிருக்காங்க. டயர் பம்ப்ஸ் எல்லாமே 18%லேருந்து 5%க்கு வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிராக்டர் நீங்கள் முன்னாடி வாங்கும்போது 10 lakhs இருந்துச்சுன்னா இப்போ 1.3 lakhs வரைக்கும் உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் இருக்கும். இப்போ ஃபார்மர்ஸ்க்கு டிராக்டரும் எக்யூப்மெண்ட்ஸும் சீப்பராக இருந்தால் அவங்க ப்ரொடக்ஷனும் அதிகமாக இருக்கும். அதை சார்ந்து இருக்க சப்ளை செயினுக்கும் வேலை இருந்துகிட்டே இருக்கும். இப்போ எக்ஸ்பர்ட் இன்சைட்ஸும் பப்ளிக் ஒப்பீனியன்ஸும் இந்த ஜிஎஸ்டி ஸ்லாப் சேஞ்சை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். எக்ஸ்பர்ட் சொல்றாங்க இந்த ஜிஎஸ்டி சேஞ்ச் நம்ம எக்கனாமிக் பிசினஸ்க்கு 0.4% வரைக்கும் நம்ம ஜிடிபில ஆட் ஆகும். கன்சம்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இன்ஃபிளேஷன் டிக்ரீஸ் பண்ணா தன்னால பிசினஸ் க்ரோ ஆகும். எஸ்பிஐ என்ன சொல்றாங்கன்னா ஹையர் டிமாண்ட் ரெவென்யூ லாஸ் ஆஃப்செட் பண்ணிரும். 52 crores வரைக்கும் அதிகமான ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஆகும். ஏன்னா கன்சம்ஷனோட லீட் growth மூலமா. சோஷியல் மீடியால எல்லாருமே இந்த தீபாவளி கிஃப்ட்னு சொல்றாங்க. ஏன்னா மிடில் கிளாஸ்க்கு எலக்ட்ரானிக்ஸ், டெய்லி தேவையான பொருட்கள்,
காரு, பைக்குன்னு எல்லாமே சீசன் டைம்ல கம்மியாகுது. ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய ரிலீஃப் தான். இப்போ கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கார்மெண்ட்ஸ்லாம் நீங்க 2500க்கு மேல வாங்குனீங்கன்னா நீங்க 18% ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஸோ அதனால கொஞ்சம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் இந்த ஆர்டிஷியன்ஸ்க்கும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கலாம். லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸும் டிரான்ஸ்போர்ட்டர்ஸும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி கட் டவுன் ரேட் தான் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். இதுக்காக நாங்க ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா காஸ்ட்டு, ரேட்ஸு, ஃப்ரைட் மூவ்மெண்ட்னு எல்லாமே ஒரு வருஷமா ரொம்ப ஃபிளாட்டா இருக்கு. இந்தியாவோட சப்ளை செயின் கூட இது மூலமா குளோபல் லெவலுக்கு ரொம்ப காம்படேட்டிவா ஆகலாம். ஏன் இது ரொம்ப பெருசு டாக்ஸ் கட்டோடன்னு சொல்றேன். இது ஜிஎஸ்டி கம்மி பண்ணது மட்டும் இல்ல, இது இந்தியாவோட கன்சம்ஷன் எக்கனாமிக்கு ஒரு ரீசெட். கவர்மெண்ட் ஸ்லாப் சிஸ்டம் குறைச்சதுனால மல்டிபிள் செக்டர்ஸ்ல பிரைஸ் ட்ராப்பும் ஆகுது. இன்ஃபிளேஷனும் கண்ட்ரோல் ஆகுது. பிகாஸ் எசென்ஷியல் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் காஸ்டும் கம்மியாகுது. முக்கியமா ஃபேமிலிஸ், பிசினஸ் ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கா ஸ்பெண்ட் பண்றதுக்கான ரீசன் கிடைக்குது. அதுதான் நம்ம நாட்டோட க்ரோ ஆஃப். இந்த ஜிஎஸ்டி கட் டவுன் ஸ்லாப்ல ட்ரக் ரேட் குறைஞ்சது மட்டும் இல்ல, பட் என்டையர் லாஜிஸ்டிக் சிஸ்டமும் சஸ்டைனபிளும் ப்ராஃபிட்டபிளாகவும் ஆகுது. கவர்மெண்ட் நம்ம எல்லா டிமாண்டையும் ஃபுல்ஃபில் பண்ணலனாலும் 7 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம் எடுத்ததுக்காக நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஃபெஸ்டிவல் வர்றதுனால டீலர்ஸ்லாம் ஆல்ரெடி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களால சப்ளை பண்ண முடியுமான்னு தெரியலன்னு. இன்னும் குட்ஸ் மூவ் பண்ணா அதிகமான ஷிப்மெண்ட் அப்படின்னா அதிக ட்ரிப்ஸ் நீங்க ஓட்டுவீங்க. நீங்க தார் வாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதுதான் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி தார் கார் கூட ஸ்மால் கார் தான். 31%லேருந்து 18% கேட்டகரிக்குள்ள இதை கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கலாம்.